ஏசப்பா சொல்றது போல, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது போல, வாக்குத்தத்த வார்த்தையா சொல்றது போல, நான் உங்களுக்கு வார்த்தையை தெரிவிப்பேன். வசனம் சொல்றது, அவர் வார்த்தையை இன்னைக்கு தெரிவிப்பாராம். நீ என்ன செய்யணும், எப்போ நடக்கும், இனி என்ன ஆக போகுது, இது எல்லாத்தையும் அந்த வார்த்தையை இன்றைக்கு தேவன் நமக்கு தெரிவிப்பார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் திரிகையில் வணைந்து கொண்டிருந்தான். நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா சரின்னு அதுக்கு அர்ப்பணிக்கணும். இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா எதெல்லாம் இச்சைக்கு இடம் கொடுத்தோமோ அதை விட்டு விலகணும் அப்படின்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ணணும். அது போல் வாழணும். அதே போல் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும். பெற்ற தாய் தகப்பனுக்கு, நம்முடைய சபைக்கு, இது எல்லாத்துக்கும் மேலே சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுக்கு உண்மை உள்ளவர்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்தை அவர் சொல்றது போல வணைகிறார் இல்லையா? அடுத்த வசனம் சொல்கிறது, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஒருவேளை ஏதாவது காரியத்தில் இது வரைக்கும் நம்ம ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி வேண்டி விரும்பி அழுது புலம்பி கேட்டிருப்போம், கொடுத்துருப்பாரு, ஏன்னே தெரில திரும்ப எடுத்துக்கிட்டுப்பாரு, ஏன்னே தெரில தடை பண்ணியிருப்பாங்க, எதனால தெரியாது. ஒருவேளை ஏதோ காரியத்திற்காக அது கெட்டு போச்சு. அது அவருடைய கையில் இருக்கிற மண், நம்ம எல்லாரும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி வேணாலும் வணைவார். அவர் உடைச்சிட்டாரு, ஒன்றும் இல்லாமல் பிசைஞ்சிட்டாரு, திரும்ப போட்டு எல்லாத்தையும் இடிச்சிட்டாருங்கிறதுக்காக தூக்கி எறிஞ்சிருவார்னு அர்த்தம் இல்லை. அவர் விரும்புகிறது போல முன்பை காட்டிலும் இப்பொழுது பன்மடங்கு ஆசீர்வாதமாய் அவருடைய சித்தத்தின்படி வெளியேற பெற்ற அந்த தேவன் அவருடைய விருப்பத்தின்படி அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் நம்மை வணைய போறார். அவ்வளவுதான். எது நடந்தாலும் நாம் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா சொல்லணும்? நன்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க எல்லாரும், என்னை இவ்வளவு நாள் சிச்சித்ததற்கு நன்றி அப்பா. இவ்வளவு நாள் ஆண்டவரே நெருக்கத்திலும் பாடுகளிலும் இருந்து எங்களை நடத்தினதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கஷ்டங்களுக்காக நன்றி. கர்த்தர் எங்களுக்கு நீர் தந்த பாரங்களுக்காக நன்றி. எத்தனை வேதனைகளை தந்தாலும் நீர் எத்தனை முறை, நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும். யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், கண்ணை திறந்து அங்கங்கே வேடிக்கை பார்க்க வேண்டாம். இருதயத்தில் கையை வச்சு எல்லாரும் ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை கஷ்டங்கள் பாரங்கள் வந்தாலும் அது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவரே முழு இருதயத்தோடு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? முழு இருதயத்தோடு ஏசப்பாவை நோக்கி பார்த்து, ஏசப்பா நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. நீர் சுமந்து வருகிற அந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே முழு இருதயத்தோடு வேற எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம ஏசப்பாவை நோக்கி பார்க்கலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னடங்க நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னடங்க நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்று
நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு நாஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேன். அப்படியே கைதட்டி எல்லாரும் முழு இதயத்தோடு கரங்களை கொட்டி பாடுவோம். என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வருவே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வருவே. நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு. முழு இருதயத்தோடு இன்ன வரும் வர நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜன். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை 2012 வருஷத்துல என்ன இந்த ஏசப்பா என்ன சாகுற மாதிரி இந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டாரேன்னு நான் நினைச்சிருந்தேன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த ஆண்டவர் ஏன் ஊழியத்துக்கு வந்த பிறகு இவ்வளவு வறுமையை கொடுக்கணும், சமைச்சு சாப்பிட ரேஷன் அரிசி கூட இல்லாத நிலைமையில போயிட்டோமேன்னு நான் மனமுடைஞ்சு போய் உட்காந்துருந்தா ஒருவேளை இதை விட்டு பின்னிட்டு ஓடக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கலாம். இல்லை என் பிள்ளைகள் என்ன அப்பா கேட்குறதெல்லாம் எதை கேட்டாலும் போய் ஜோம் பண்ணுன்றாங்களே, இப்படியே சொல்லிகிட்டு இருந்தா அப்பா எதுவுமே வாங்கி தரமாட்டாங்க என்னை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா இன்றைக்கி அவங்க விரும்பின எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கலாம். நான் அவங்க எல்லாருக்கும் அன்பாக சொல்கிறேன், ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் அடைத்து வைத்திருப்பார், சில நேரங்களில் எல்லாத்தையும் நிறுத்தி வைத்திருப்பார். ஒரு பெரிய வனாந்தரம் போல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வைத்திருப்பார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இப்போ அந்த நல்ல குயவன் அவர் சித்தத்தின்படி ஏதோ காரியத்துக்காக நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு, ஏதோ காரியத்திற்காக அவர் வணைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஒரு நாள் வரும் இந்த நல்ல குயவன் என்னை வணைவார், அக்கினியில் சுட்டெரிப்பார், ஆனால் வெந்து போக விடவே மாட்டார். அவர் சித்தத்திற்காக அவர் எத்தனை சோதனைகள் செய்தாலும் ஒரு நாள் அவருடைய கடத்தில் அவருக்காக பயன்படுத்தும் பொழுது நான் எல்லார் மத்தியிலேயும் பார்ப்பதற்கு எல்லார் மத்தியிலேயும் அழகுள்ளவன் ஜொலிக்கிறவனாய் அவர் கையில் இருக்கிற பாத்திரமாக இருப்பேன். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை சில பொருள்களை கர்த்தர் வெளியில நிக்க வைக்க உருவாக்கி இருக்கலாம். நான் பல நாள் நினைச்சிருக்கேன், எந்த கூட்டம் நடந்தாலும் வாலண்டியர்ஸா நிற்போம், வெளியில தான் இருப்பேன், உள்ளே வர்றதுக்கு வேலையே இருக்காது, வெளியில டிராஃபிக் பார்க்கறதா எங்க வேலையே, அங்கதான் இருப்போம். நான் பல நாள் நினைச்சிருப்பேன், உள்ளே போய் பக்கத்தில் உட்காந்து கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த செய்தியெல்லாம், இந்த பாட்டெல்லாம் அங்கன்னு கேட்டால் எவ்வளோ நாளாக பின்னாடி போய் டிராஃபிக்கில் நிற்க வச்சுருப்பாங்க. நிறைய நாள் இந்த சேர் எடுத்துகிட்டு போடுற வேலை மட்டும்தான், பல நாட்கள் செருப்பு அடுக்கிற வேலை தான். ஒரு நியூ இயருக்கு கூட்டம் நடத்தையில் எல்லாரும் இருக்கும்போது சொன்னாங்க, எல்லா வேலைக்கும் ஆள் ஓகே, ஆனால் பாத்ரூம் கழுவுற வேலைக்கு மட்டும் யாரும் இல்லை, யாராவது செய்கிறீங்களான்னாங்க. எனக்கு எந்த வேலையுமே கொடுக்கல,
நான் சொன்னேன், டக்குன்னு கையை உயர்த்திட்டேன். இதையும் விட்டா வேற வேலையே இல்லையே. நான் தூக்கணுன்னே சில பேர் பார்த்துட்டு சிரிச்சிட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது அன்னைக்கு. ஆனால் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கடைசி கூட்டம் முடிஞ்சு மறுநாள் வரைக்கும் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் அழகாக பார்த்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை தூய்மைப்படுத்தும் நல்ல ஊழியக்காரனாய் கர்த்தர் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களா நல்ல கைதட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முழு இருதயத்தோடு கைதட்டி பாடும். நல்ல கைதட்டி ஏசப்பா அங்க கரங்கள்லாம் கொட்டட்டும். நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நீயோடே நான் துதி பாடி எந்தன் உங்க சத்தம் கேட்கணும். நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நன்றியோடே துதி பாடுவேன் எந்தன் இயேசு. எனக்கா சொல்லுவா எல்லாரும், எனக்காய் நன்மைக்காய் என்றும் நன்றி. இன்னும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து சொல்லு, எனக்காய் நீ என்றும் நன்றி. என்னோடு சேர்ந்து இம்மட்டும் என்னை நடத்தினே, இம்மட்டும் என்னை தாங்கினே. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமான. எந்தன் இயேசு, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே. இம்மட்டும் என்னை நடத்தினே, இம்மட்டும் என்னை தாங்கினார். சொல்லுவா எல்லாரும், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே. எந்தன் இயேசு நல்லவர், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமான. கிருபையுள்ளவரே, எங்களை நடத்தி வந்த விதங்கள் அற்புதமானவைகள் அப்பா. அது ஒருபோதும் மாறாதது, மறையாதது. கர்த்தர் நீர் கைவிடாதவராக இருக்கிறேன். எல்லாரும் ஜெபத்தோடு அப்படியே எழும்பி நிற்கலாமா? இருந்த இடத்துல ஜெபத்தோடு அப்படியே எழும்பி நின்று எல்லாரும் சேர்ந்து அந்த ஆண்டவரை கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும். உங்க சத்தம் கேட்கட்டு சொல்லுவோம், ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை, கிருபையும் இரக்கமும் அன்பும். நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தேன். நன்றி சொல்ல நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல கைதட்டி சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆயிரம் ஆயிரம் நன்மை அனுதினம் என்னை
பாடும். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள். இன்னும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? காலை மாலை எல்லா வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாம் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் சொல்லலாம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும். சத்தத்தை உயர்த்தி முழு இருதயத்தோடு எல்லாரும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசர் நல்ல எபினேசர் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல சந்தோஷமா பாடுங்க. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. முழு இருதயத்தோடு கைதட்டி. மரண பள்ளத்தாக்கில் நடந்த பொழுது கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. மீட்கும் கரங்களை கொண்டு மீட்டு கைதட்டி பாடுவோம். பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். பாடி நின்ற வேலை என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். என் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. என் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் பங்க சத்தம் கேட்க. அனுதினம் என்னை கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சந்தோஷமா விசுவாசமா பாடுங்க. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை சத்தத்தை உயர்த்தி முழு இதயத்தோடு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசர நல்ல எபினேசராய் என்னை நடந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. இன்னும் ஒரு முறை நல்ல எபினேசர்
அன்பா சொல்றேன், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களா? ரொம்ப ஆண்டவர் தாமதிக்கிறாரு. டாக்டர்லாம் முடியாதுங்கிறாங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு, என்ன நடக்க போகுன்னு தெரியல. இவ்வளோ வயசானதுக்கு பிறகா நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், சாராளுடைய அந்த கர்ப்பம், குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை செத்து போற வரைக்கும் சாராளுக்கு விசுவாசம் ஆண்டவர் மேல வராதுன்னு அவர் நினைச்சா, அந்த விசுவாசம் அவ்வளவுதான் இருந்தா அது செத்து போற வரைக்கும் காத்திருந்தது ஆகணும். ஆனா செத்து போனாலும் அதுல பிள்ளையை உண்டு பண்ணி, அதுவும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை உண்டு பண்ணி சகல இஸ்ரவேலுக்கும் தகப்பனாய் ஆசீர்வாதமாய் தேவன் வைப்பார். அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. பல வருடங்களாச்சு, திருமணமே ஆகல, தடையாயிட்டே இருக்கு. 40 வயதானாலும் தன் தகப்பனுக்கு காத்திருந்த ஈசாக்கு வார்த்தையின்படி, வசனத்தின்படி மாலை நேரத்தில் நன்றாய் தியானித்து அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தான். ஏற்ற நேரத்தில் அவன் தேடி பெண்ணை போகவில்லை, பெண்ணை தேடி வரும்படி கர்த்தரே அழைத்து வந்தார். கர்த்தரே அழைத்து வந்தார். கவலைப்படாதீங்க, நாம் விரும்பினது கிடைக்காம இருக்கலாம், நாம் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிறது விலையேற பெற்றதா இருக்கும். ஆனா தேவன் கொடுக்கிறது விலையேற பெற்றதா இருக்கும். காலம் தாழ்த்தினாலும் அவர் கைவிடாத தேவனவர், காலம் தாழ்த்தினாலும் அவர் கைவிடாத தேவனவர். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. சந்தோஷமா சொல்லுங்களேன் எல்லாரும். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தி, நன்றி சொல்ல. ஒரே ஒரு ஜெபத்தை எடுக்கலாமா எல்லாரும்? கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு வேற எதுவுமே தெரியல, நீங்க மட்டும்தான் எங்களுக்கு கதி, நீங்க தான் ஆண்டவரே. உலகத்துல நாங்க நம்பினவங்க எல்லாம் போயிட்டாங்க, ஒன்னே ஒண்ணு கடைசி நம்பிக்கை, எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிறகு சொல்றோம், கர்த்தர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட பார்த்து முழு இருதயத்தோட கரங்களை நீட்டி ஏசப்பா பார்த்து சொல்லுமா எல்லாரும் சேர்ந்து, உம்மிடம் நாங்கள் வந்து விட்டோ, உம்மிடம் நாங்கள் வந்து விட்டோ, எங்களுக்கு நீர் சொல்லுங்களேன் ஐயா, எங்க இன்னும் ஒரே ஒரு முறை முழு இருதயத்தோடு, உம்மிடம் நாங்கள் கிருபையுள்ளவரே, உம்மிடம் நாங்கள், எங்களுக்கு நீர் இரக்கம் செய் ஐயா, எங்களுக்கு இரக்கம் செய். சொல்லுவோமா எல்லாரும்? உம்மிடம் நாங்கள், எங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நீர் ஒருவர் தான். கர்த்தர் நீர் தான் இரக்கம் பாராட்டணும் அப்பா. எங்களுக்கு நீர் இரக்கம் செய் ஐயா, எங்களுக்கு நீர் பாவங்களை மன்னியும். சொல்லுவோம், பாவங்களை மன்னியும், எல்லா சாபங்களை நீக்குகிறவர் அவர்தான். சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து, பாவங்களை, எல்லா சாபங்களை நீக்கும், எல்லா சாபங்களை நீக்கும், பிசாசின் சதி வேலைகள் முற்றும் எரித்து விடும் இயேசுவே, பிசாசின் சதி வேலைகள் முற்றும் எரித்து விடும் இயேசுவே, செய்யும், எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் ஐயா, எங்களுக்கு
குயவனே, உம்முடைய கரத்தில் இருக்கிற களிமண் நாயகளை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகை மட்டும் உமக்கு உகந்த பாத்திரமாய் நீர் வணைந்து உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். எங்களுக்கு வேற கதியே இல்லை. இந்த உலகத்தில் எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லைப்பா. எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நம்பி எல்லாம் முடிந்து போனது, எல்லாம் இழந்து போனோம். ஒரே ஒரு நம்பிக்கை, எங்க ஏசப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க நம்புற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அநேக சொந்த பந்தங்கள் எங்களை விட்டு போயிருக்காங்க. எத்தனையோ பேர் எங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்காங்க. எத்தனையோ சூழ்நிலைகள்ல தற்கொலையின் எண்ணத்துல கூட இருந்திருக்கிறோம்பா. முடிந்து போன வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, யோசேப்பை குழியில் தூக்கி போட்டது போல, இனி என்ன செய்ய போறோமோ நினைக்கப்பட்டது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல இன்றைக்கும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காய் நன்றி. அன்பின் கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். என்ன வேண்டுதல் விண்ணப்பத்தோடு இந்த இடத்திற்கு வந்தார்களோ அதை எல்லாமே தேவன் நிறைவேற்றி ஆசீர்வதி, பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.